Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு பொருத்தமா செய்யக்கூடிய சைட் டிஷ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இந்த டயத்துல தனியா எடுத்து வச்சிட்டு நல்லா தண்ணிலாம் இல்லாம ட்ரையா பிழிஞ்சு ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் எடுத்தீங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிற போகிறோம். 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கிடும். இப்போ இதை ஒரு தவாவில் போட்டுக்கிற போகிறோம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மீன் மேக்கர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டயத்தில் இது கூட ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு தோலோடு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும். அதனால் அதிக அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் கலர் நல்லா எல்லா சைடும் ஈவனாக செவந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிற போகிறோம். ஆயில் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிற போகிறோம். முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிற போகிறோம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.